வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். உங்களுக்கு இப்போ வீக்கம் கூடிய வலிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த வலி வீக்கம் வந்துச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, சரியாகாது. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி நான் சொல்கிறேன். வீட்டில் இருந்து இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக மறுநாளே சில பேருக்கு வந்து அதிசயமாக அந்த வலிகள் வீக்கங்கள் குறைந்து நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். சில பேருக்கு தொடர்ந்து வருஷக்கணக்காகவே இருந்துட்டுருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக செய்து பாருங்கள். ஒரு 10 நாள் 15 நாள் செய்து பார்த்தீங்கன்னா அது வலி குறையிறதோட முற்றிலுமாக அது குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நிறைய பேருக்கு சொல்லி இந்த ரெமெடி வந்து ஒர்க் ஆகியிருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. புளிய இலை இருக்கு இல்லையா, அந்த புளிய இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, முருங்கை இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. மூணையுமே நல்லா வதக்கிட்டு வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து அதை அப்படியே அது ஒரு துணியில் வந்து மூட்டை மாதிரி எடுத்து கட்டி கிழின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி எடுத்து கட்டி அதை வந்து மூட்டுகள்லையும் அந்த வலிகள்லையும் வீக்கங்களையும் நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு அந்த இலைகளை சூடு இருக்கும்போது அப்படியே அந்த இலைகளை அந்த இடங்களில் பரப்பி வைத்து நல்ல ஒரு துணியை போட்டு பேண்டேட் மாதிரி சுற்றி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்துருங்க. மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே இலைகளை அதே எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி 10 மாதிரி போட்டு வைங்க. இப்படி ஒரு நாள் மாற்றி மாற்றி இப்படி செய்துட்டு வரும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். 2 நாள் 3 நாள்லேயே உங்களுக்கு படிப்படியாக அந்த வலிகள் குறைந்து முற்றிலுமாக குணமாகறதை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சாய் சுப்லட்சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.